எனக்கு இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு ரிமோட் லொக்கேஷனில் உட்காந்துக்க ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டு டூ திஸ் ஹஸ் பிகம் அன் ஹேபிட் ஃப்ரம் லாஸ்ட் 1 year. ஒரு வருஷமாக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு தோணும், ஐ கெட் அப் அண்ட் see what is the best available train next and travel somewhere. Easiest route வந்து இந்த தும்கூர் லைன் தான், பிகாஸ் ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 9, ஸோ டிஃபன் சாப்பிட்டு வரது ஈஸி. இட்ஸ் ஈஸி டு கம் அவுட் ஆஃப்டர் ஹேவிங் த பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இன்றைக்கி முத்திங்கநல்லி வந்திருக்கேன். அண்ட் இன்னோட 1 மாதம் முடியுது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் விட்டு. ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கல, அப்பப்போ தான் லாகின் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இன்ஃபேக்ட் நடுவில் இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்திருந்தேன். இதே மாதிரி தான் 1 month மினிமம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பட் முடியல. 1 week கழிச்சு உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்திருக்கேன், அந்த மிஸ்டேக் திரும்பி பண்ணக்கூடாதுன்னு. இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு காரணமே கொரோனா தான். இன்ஃபேக்ட் லைஃப்பில் நிறைய நடந்துருச்சு, ரொம்ப அனுபவிச்சுட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன். அண்ட் இது சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நிறைய பேர் ரொம்ப கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. சில கொஷின்ஸ் என்னால் இப்போதைக்கு ஆன்சர் பண்ண முடியும், மற்றது எனக்கு மேபி கான்ஃபிடென்ஸ் வந்தால் செய்கிறேன். ஸோ அதை சொல்லிடலான்னு நினச்சேன் இன்றைக்கி, அப்படி வெளியில் வந்து vlog மாதிரி. ஸோ I'll be answering to few questions which were regularly asked about me. So that is what this video is about. And என்னன்னா, கொரோனா ஃபஸ்ட் வேவ் வந்த போது அவ்வளோவா தெரியல. ரீசன் பீயிங் வீட்லேயே இருந்தோம். We had to be at home mainly because we don't know what exactly that COVID-19 was, and there was no cure for it. ஸோ க்யூர் இல்லாதனால சேஃப்டிக்காக வீட்லேயே இருந்தோம், அதிகமாக வெளியில் போகல. அண்ட் அது என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃப்பை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. பட் வீட்டில் பெரியவங்க இருக்கிறதுனால அந்த டைமில் we had to be selfish. நம்ம வீடை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுன்னு தான் இருந்தோம். ஸோ நோ ஈவெண்ட்ஸ் எதையும் எடுத்துக்கல வந்தது கூட, ஈவன் ஆஃப்டர் த லாக்டவுன். அண்ட் அதெல்லாம் முடிகிறதுக்குள்ளேயே என்னோடய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு சில வீடியோஸில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஏன் கல்யாணமான்னு கேட்டிங்க. அது என்னோடய தங்கச்சி கல்யாணம். ஸோ அந்த ஈவெண்ட் நடக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. அது முடிஞ்சு கொஞ்ச நாளில் திரும்பியும் டெல்டா வேரியண்ட் வந்தது. தென் த செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்டட். தட் இஸ் வென் ஐ ரியலைஸ்ட் சம்திங் இஸ் ராங் வித் மீ. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது வீட்டில் இருக்கிறதுக்கு. அது அந்த ஒரு வருஷம் வீட்டில் பத்திரமா இருக்கணும்னு தோணுச்சு. வேக்சின் போட்டாச்சு, ஸோ வெளியில் போயாச்சு. சிஸ்டர் கல்யாணம், ஸோ சிஸ்டர்ஸ் வெட்டிங் ஹேப்பன்ட். அண்ட் அதனால் ஐ வாஸ் பிஸி வித் தட். மை மைண்ட் வாஸ் ஆக்கியபைட், ஸோ ஐ couldn't think much about anything else. So after that I wanted to come back to my professional life, the freelance photography thing தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் என்ன ஆச்சுன்னா, ஈவெண்ட் ஸ்டார்டட் கம்மிங், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டீம் ஃபார்ம் பண்ணவே முடியல. ஃப்ரீலான்சிங்கில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து கொலாபரேஷன் சொல்கிறீங்க யூடியூப்பில், அந்த மாதிரி ஐ நீட் டு கொலாபரேட். சில பேர் கூட சேர்ந்து தான் வேலை செய்ய முடியும் சில ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம். சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் ஐ கேன் ஈஸிலி ஹேண்டில் இட். ஃபார் பிகர் ஈவெண்ட்ஸ் ஐ நீடட் எக்ஸ்ட்ரா பீப்பிள். அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் அடி விழுந்ததால் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ இது ஈவெண்ட் சரியாக நடக்கலை. ஒரு 2-3 தான் பண்ணேன். பட் அதை ஃபைனான்ஷியலாக அடிக்க ஆரம்பிச்சிது. டில் தட் 1 year அது தெரியல. செகண்ட் லாக்டவுனில் ஆல்மோஸ்ட் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன். பட் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, எப்படி வெளியில் வருதுன்னே தெரியல. அண்ட் ஒரு மாதிரி
கேமராக்கே நம்ம கதை பிடிக்கல போல இருக்கு. ஓகே, கேட் சத்தம் கேட்குது, ஏதோ வண்டி வருது. அந்த வண்டியை பிடிச்சிட்டு மற்ற மீதி கதையை சொல்கிறேன். எந்த பக்கம்னு தெரியல. பார்த்தீங்களான்னு தெரில, ஒரு ஸ்பெஷல் லோக்கோ போச்சு. இதுதான் லைஃப். நம்ம எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தால் இட் வில் எண்ட் இன் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். அட்லீஸ்ட் எனக்கு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தால் சம்திங் மேஜிக்கல் லைக் திஸ் ஹேப்பன்ஸ். வந்த உடனே அதுவும் லீடில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நோ கம்ப்ளைண்ட்ஸ். இவ்வளோ கிடச்சதே பெரிய விஷயம் என்ன மாதிரி பர்சன். சூப்பர். ஸோ டிஃபிகல்ட்டாக இருந்தது. நான் ஆக்சுவலி நிறைய பேரை ட்ரஸ்ட் பண்ணேன். பட் எனக்கு நினச்ச ஹெல்ப் கிடைக்கல. டிசப்பாயின்மெண்ட்டில் எண்டாச்சு. பட் அஃப்கோர்ஸ் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்களோட ஸ்டோரி என்னன்னு தெரியல. அவங்களோட சைட் ஆஃப் த ஸ்டோரி ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு தெம். ஏன் அந்த மாதிரி நடந்துட்டாங்க எனக்கு தெரியல. இதால் என்னாச்சு, என் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அண்ட் எனக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வருது, எனக்கு அது சுத்தமாக இல்லை இப்போதைக்கு. யார் மேலேயும் நம்பிக்கை வர மாட்டேன்றது. ஒரு மாதிரி மீட் பண்ணலான்னு யார் சொன்னாலும் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. எதுக்கு மீட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, வேறு எதாவது இருக்குமான்ட்டு. இந்த முதுகில் குத்துறது வந்து நிறையா ஃபேஸ் பண்ணிட்டேன் ஆஃப் லேட். அண்ட் கொரோனா ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தது. கஷ்டம் கொடுத்தா கூட நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டேன். நிறைய உண்மையான ஃபேஸஸ் எனக்கு ரிவீல் ஆச்சு கொரோனாவில். ஸோ அதால் தான் இப்படி தனியாக வந்துட்டுருக்கேன். எங்கே போகிறதாலும் தனியாக போயிட்டுருக்கேன். எனக்கு யாருக்கூடையும் அதிகம் போக தோன்றதில்ல. கொஞ்சம் பேசுவேன் ஃபோன்லலாம், பட் இந்த மீட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி 2-3 தடவை யோசிக்கணுமா இருக்குது. போய் மீட் பண்ணலாமா வேண்டாமா, எதுக்கு மீட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி தான் தாட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் கோவிட் வந்ததுன்னு வீடியோ இந்த கம்யூனிட்டி போஸ்ட் போட்டும்போது நிறைய பேர் பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் லைஃப்பில் எனக்கு இது வரைக்கும் பாசிட்டிவாக நடந்தது ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் சின்ன வயசு கதையெல்லாம் கேட்டிங்கன்னா மேபி சில பேர் ஃபீல் பண்ணலாம், எனக்கு என்ன இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கஷ்டமான விஷயம். ஹாப்பி லைஃபாக இருந்தது கிடையாது. நினச்சது எதுவுமே நடந்தது கிடையாது. ஆசைப்பட்டதெல்லாம் ஆல் த ட்ரீம்ஸ் ஹவ் டைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிறவனுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது, அதுவும் இந்த லாஸ்ட் 1 இயரில் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அண்ட் நான் இப்போ எப்படி லைஃப்பில் லீட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அதிகமாக எதுவும் ஆசைப்படுறதில்ல இப்போது. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா 12001 பெங்களூருக்கு வந்தது. 2 தடவை இந்த லைனுக்கு வந்த கிடைக்கும்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. பட் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு வந்தால் டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் ஆனாடாவுக்கு எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் சும்மா அப்படி போகலாம். என்ன வேலை செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்காது. அண்ட் இப்போ இன்றைக்கி ஒன்று நடந்தது அன்எக்ஸ்பெக்டடாக. அந்த மாதிரி நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அது வரலன்னா டிசப்பாயிண்ட் ஆகிறப்பது, எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நடந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படி தான் லைஃப்பை லீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொன்ன உடனே நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிங்க. நான் இப்போ இன்ஸ்டாகிராம் வேறு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதனால நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி என்ன கல்யாணமானு கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் இல்லை, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பிளான்ஸும் இல்லை. இந்த கேள்வி இன்ஃபேக்ட் இப்போ லாஸ்ட் 1 இயர் ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸாக நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன க்யூரியாசிட்டின்னு தெரியல, என் லைஃப்பில் இந்த விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பிளான்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் 2-3 ரெயில் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ரெயில் ஃபேன்ஸ் தான். அவங்க என்னோடய மேட்ரிமோனியல் ப்ரொஃபைலெல்லாம் கேட்டாங்க. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் வந்து சொன்னேன், அவங்ககிட்ட எதுக்கு நான் க்ரியேட் பண்ணதே இல்லை, பண்ணுற பிளான்ஸ் கூட இல்லை, இப்போதைக்கு தான் என்னோடய டிசிஷன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. மேபி இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு யாருன்னு தெரியும். அண்ட் அதுதான் என்னோடய மேரேஜ் ஆன்சர். நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது வந்து, இன்னும் நம்ம அந்த 2020 கூட இன்னும் இந்த ரிலீஜன், மதம், லாங்குவேஜ் வச்சு பிரிஞ்சிருக்கோன்னு சொல்கிறது தான். ஏன்னா இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னா குட்டி நான் எப்படி போனாலும் ஏற்றுப்பான். நல்லா சம்பாதிக்கிறேன், நான் யார் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். மனுஷங்க அப்படி இல்லவே இல்லை. இந்த எமோஷன்ஸ், லவ் வந்து எனக்கு தெரிஞ்ச அனிமல்ஸ் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்ததுக்கப்புறம்.
ஹியூமன்ஸ் மேலே ட்ரஸ்ட் வர வரைக்கும் நான் கண்டிப்பாக யாரையும் மீட் பண்ண மாட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கான அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை. அதை நான் சொல்லிடலான் இருந்தேன். ஏன்னா இப்போ லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சது தான் திரும்பி அதே தான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கீங்க. எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நம்புகிறேன். அண்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி என்னென்னா, திடீர்னு காலைல ஏந்தேன், ஒரு மாதிரி பேட் ட்ரீம் வந்தது. ட்ரீம் என்னன்னு சொல்ல முடியாது. அதனால் எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தது. இதனால் வெளில போகலான்னு யோசித்தேன். ஆப்வியஸ்லி மார்க்லி போகணுன்னு ரொம்ப ஆசை. பட் எதுமோ மார்க்லி ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேன்றது. அந்த மெமோ ஓடிட்டே இல்லை. நான் பிளான் பண்ணும் போதெல்லாம் பார்க்குறேன் மெமோ கேன்சல்டுனே வருது, திரும்ப வர மெமோ. ஸோ மார்க்லி இல்லைன்னா எனக்கு இந்த லைன் தான். இந்த லைனில் வந்தால் கண்டிப்பாக டீசல்ஸ் கிடைக்கும். டீசல் இன்னும் டாமினேஷன் இருக்குது, எலக்ட்ரிக்ஸ் வந்திருந்தா கூட. ஸோ அதனால் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து 9 o'clock டிஃபன் சாப்பிட்டு கிளம்புற மாதிரினா இந்த லைன் தான். தும்கூர் பேசஞ்சர் இருக்குது, அது பிடிச்சி வந்துடலாம் டெமோ. ஸோ அதுதான் இன்றைக்கும் பண்ணேன். ஸ்டேஷன் வந்தேன், ட்ரெயின் ஏறிட்டு டக்குன்னு வந்துட்டேங்க. இப்போது பிளான் வந்து மத்தியானம் வரைக்கும் இங்கே இருக்கிறது. என்னென்ன வண்டி கிடைக்கிறதோ பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். இந்த லோகை பற்றி பேசிட்டு முடிக்கலான்னு நினச்சேன். 12119 நட்ராஜ். ஆக்சுவலி வீடியோ ஃபுல்லாக சேடாக இருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. உங்களுக்கெல்லாம் பேஜாராகுமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக முடிக்கலான்னு சொல்லிட்டு. இந்த லோக்கம் வந்து இது வரைக்கும் நான் எப்பப்பெல்லாம் தூசா ட்ரிப் பிளான் பண்ணணும் அப்போ தான் ஸ்பாட் பண்ணியிருக்கேன் இந்த லோக்கோவை. இது வரைக்கும் நான் இந்த சைட் ஸ்பாட் பண்ணதே இல்லை. அண்ட் இன்றைக்கி தான் முதல் தர ஆல்மோஸ்ட் என் வீட்டு பக்கத்துலன்னு சொல்லலாம் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். 1219 திரும்பி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படி போயிருக்கு. மேபி இப்படி எங்கேருந்து விட்டுட்டு வந்ததுன்னா சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படி போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். திரும்பி என்றைக்கு பார்ப்பேன்னு தெரியல. பட் இன்றைக்கி பார்த்தது ரொம்ப குஷி. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணாதால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது மேபி என் ஃபேஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் நடுவில் வண்டி வருதுன்னு சொல்கிற வரைக்கும் இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நிறைய கொஷின்ஸ் உங்கள் மைண்டில் இருந்ததுக்கு ஆன்சர் வந்திருக்கும். என்னோடய லைஃப் ஸ்டோரி கூட நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு அது என்னைக்கு கான்ஃபிடென்ஸ் வருதோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் இப்போவே சொல்லிடுறேன், அது வந்து கொஞ்சம் ட்ராஜிக்கான ஸ்டோரி தான். 2:15 முதலிங்கல்லில் இருக்கேன். அண்ட் வீடியோ அப்படியே முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் இன்னொரு ஸ்பெஷல் லோக்கோமோட்டிவ் பார்க்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் வீட்டை சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் சேர்த்து சொல்லலான்னு. பட் ஃபுல் அட்வென்ச்சராக இருக்க போது. மல்லேஸ்வரம் போகிறது அரௌண்ட் 3:15 ஆகிடும். அண்ட் பஸ்வா எக்ஸ்பிரஸ்க்கு நான் கேட்டு வந்த லோக்கோமோட்டிவ் லிவரி வரப்போகுது. அண்ட் என்னோடய தும்கூர் பேசஞ்சருக்கு கேட் க்ளோசிங். ஸோ அதை பிடிக்கணும். ஐ வாண்ட் டு கேப்சர் இட். என்னோடய பிளான் வந்து ஐ வாண்ட் டு கேப்சர் இட் 3 times. பட் ப்ராப்ளம் என்னென்னா, கெங்கேரி 3:30 டிபார்ட்ஸ் கெங்கேரி 3:30 அண்ட் ஐ ரீச் மலேசியம் ஒன்லி பை 3:15. ஸோ இன்னும் சாப்பிட்டு இல்லை. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு உடனே அப்பா கேட்டிருக்கேன், ஃபோன் பண்ணி போகலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிருஷ்ணதேவராயா ஆல்ட் போகிற பிளான். ஹோப்ஃபுல்லி பஸ்வா கொஞ்சம் டிலே ஆகி ஒரு 4 மேலே வந்ததுன்னா ஐ கேன் கேப்சர் இட் 3 times. ஃபர்ஸ்ட் பிளான் இஸ் கிருஷ்ணதேவராயா ஆல்ட். அதுக்கப்புறம் என்னோடய மல்லேஸ்வரம், ஹோம் டவுன் மல்லேஸ்வரம். அண்ட் ஃபைனலி யஷ்வந்த்பூர் அவுட்டரில் எங்கன்னா பிடிக்கணும்னு பிளான். என்ன நடக்குமோ தெரில. நான் இந்த vlogல இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சிக்மனூரில் இருக்கும். 2:50 ஆயிடுச்சு. சீக்கிரம் போய்டுவோன்னு நினச்சேன். பட் இங்கே கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. யஷ்வந்த்பூர் கிளம்பிட்டுருக்கோம். பஸ்ஸோ ஆல்மோஸ்ட் பெரட்டைக்கிட்ட மட்டும் ஆன் டைம். கெங்கேரி ஷெட்யூல் 3:23 நினைக்கிறேன். 3:23, 3:24 அந்த மாதிரி கிளம்புனா என்ன ஆகும் தெரியல. எனிவே சாப்பிட்டுட்டு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். வீட்டுக்கு போய் அப்பா மல்லேஸ்வரம் ஸ்டேஷன் வரேன்னு சொன்னார். சார் பிக்கப் பண்ணி போகிறாரு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது ஒரு அப்டேட் தரேன் என்ன சுச்சுவேஷன்னு. அப்படி அந்த சைட் பிடிக்க மாட்டேன்னா மல்லேஸ்வரம் தான். சதாப்தி தான் சேவ் பண்ணிச்சு. சதாப்தி லோக்கோ எடுக்க. சதாப்தி இப்போ தான் க்ராஸ் ஆச்சு. ஆக்சுவலி எடுக்க முடியல. இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது போயிடுச்சு. பஸ்வா கெங்கேரி வந்திருக்கான். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு 15 minutes.
கிருஷ்ணதேவரை ஆல்ட் மிஷன் 1 அப்படின்னு சொல்லலாம். 3 பார்ட் மிஷன் பார்ட் 1 நடந்திருக்கு. ஸ்ட்ரைட்டாக மல்லேஸ்வரம். 4:45 மல்லேஸ்வரம் வந்தாச்சு. இது ஈஸின்னு தெரியும், 4:50 டிபார்ச்சர் பஸ்ஸோ அது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. தேர்ட் பார்ட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கலான்னு பிளானில் இருக்கேன். லொட்டோவலி தாண்டி போக முடியுமா தெரியல. இல்லைன்னா யஷ்வந்த்பூர் அவுட்டர் தான். ஸோ ஹோம் ஸ்டேஷனில் சின்ன வயசில் பார்க்கணுன்னு நினச்ச தாப்பி கலர்ட் லோக்கோமோட்டிவ் இப்போ பிடிக்க போகிறோம். லோக்கோமோட்டிவ் கிட்டே வந்துட்டேன். யஷ்வந்த்பூர் ஹோமில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் பாதியில் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு ஓடி வந்தேன். இங்கே 5:15 ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் தான் இருக்குது. போக முடியுமா தெரியல. 5:35 டிபார்ச்சர் யஷ்வந்த்பூர். ஸோ குயிக்காக மூவ் பண்ணணும். அப்பா இன்னும் கேட் திறக்கல. விஸ்வமானா வரான்னு என்னமோ. நம்ம 17 கிராஸ் பிரிட்ஜ் வழியாக போயிடலாம். டைம் கம்மியாக இருக்குது. கொடிகேலி போக முடியுமான்னு தெரியல.